சினிமா சாங்ஸ்க்கு நான் ரொம்ப அடிக்டடா இருக்கேன். இதுலேருந்து எப்படி வெளிய வரணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. ஓகே. ரொம்ப சில பேருக்கு தான் அது உறுத்தும் தப்புன்னு. ஏசப்பா தான் உங்களுக்கு அந்த உணர்தல் குடுக்குறதே. ஏன் தெரியுமா? ஏசப்பா உங்க வாழ்க்கையில வச்சிருக்க பிளான் வேற, நீங்க போயிட்டுருக்கிற பாத் வேறையா இருக்குது. அதனால தான் ஏசப்பா அந்த உணர்தல உங்களுக்கு குடுக்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதுலேருந்து வெளிய வந்துரணும். எப்படி வெளிய வரணும்? ஏசப்பாவ நீங்க அதுக்கு உங்க வாழ்க்கையில அலோ பண்ணணும். அப்ப எனக்குள்ள ஏசப்பா இல்லையா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல இருக்காங்க. அப்படி இருக்கறனால தான் உங்களுக்கு அந்த உணர்தல் குடுத்தாங்க. ஆனா, அந்த தேவையில்லாத காரியங்கள எடுத்து போடுறதுக்கு நீங்க அவர அலோ பண்ணணும். புரியலையா? சரி ஓகே. நான் உங்களுக்கு ஒரு வேர்ஸ் வச்சு இத எக்ஸ்பிளைன் பண்றேன். "இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவைத் திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஏசப்பா கடவுள். அவர் நினச்சிருந்தா கதவு திறந்துட்டு உள்ளே போயிருக்க முடியும். ஏன் ஏசப்பா வாசற்படியில் நிற்கிறாங்க? ஏசப்பா வில்லிங்னஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்போ அவரை அலோ பண்ணுறோம் இந்த காரியங்கள்லாம் மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்னா வேற ஒன்றும் இல்லை. அந்த சத்தம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த உணர்தலை எடுத்துக்கோங்க. ஏசப்பா உங்களுக்கு ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அப்போ நீங்கள் உடனே அந்த சத்தத்தை கேட்டு கதவு திறந்துருங்க. அதாவது ஏசப்பாவை உங்கள் வாழ்க்கையில் அலோ பண்ணுங்கள். அலோ பண்ணால் வேறு ஒன்றும் இல்லை, ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா இந்த காரியங்கள்லாம் எனக்குள்ளே வேணாம், நீங்கள் எடுத்து போட்டிருங்க, உங்களுக்கு சித்தம் இல்லாததை நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா மாற்றம் வரும்.